ஒரு போட்டி ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி ஒரு போட்டி இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. நாம் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு எல்லாமே சரியாக போயிட்டு இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த போட்டி எதை சார்ந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலமை சார்ந்து. ஜெருசலம்ங்கிறது இந்த உலகத்துடைய தலைவிதியாக இருக்கக்கூடியதாக இன்னைக்கு ஆயிருக்கு. அதை வச்சு தான் இந்த உலகத்துடைய தலைவிதியை நிர்ணயம் செய்யப்படும் அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்கு. அல்லாவிடத்துல அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் நாம பார்த்தீங்கன்னா ஜெருசலம் பற்றி நமக்கு ஒரு நாலேஜே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ யூதர்கள் இஸ்ரேலில் வந்து இப்போ குடியேறி இருக்காங்க. இஸ்ரேலில் குடியேறுறது இஸ்லாமிய அடிப்படையில் சரியா தவறா? யாராவது பதில் சொல்லுங்க. எந்த அடிப்படையில் தவறு? இல்லை பொதுவாக தான் நீங்கள் கம்முன்னு இருங்க. நீங்கள் என்ன இப்போ இஸ்ரேலில் வந்து இப்போ குடியிருக்கிறது சரியா தவறா? தவறுன்னா எந்த அடிப்படையில் தவறு? அதாவது இத்தனை 2000 வருஷமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். ஒரு நாடு இல்லாமல் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஊர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த பூமியில் வந்து இஸ்ரேலில் ஒரு யூதர்கள் ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் போய் குடியேறுறது சரியா தப்பா? என்ன விஷயம்?